network address translation. Network address translation அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் நான் இப்போ சொன்னேன். ஆக்சஸ் லிஸ்ட்டை போலவே இதுவும் வந்து எல்லா நெட்வொர்க்லையும் இருக்கிற ஒரு 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 அம்சம். இது இல்லாம நெட்வொர்க் நீங்க பார்க்கவே முடியாது. ஏன்னா இது இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க இன்டர்நெட்டே போக முடியாது. நாட்டிங் பண்ணாம உங்க வீட்டில் இருக்கிற நெட்வொர்க் கூட இன்டர்நெட் கிடைக்காது. இன்னைக்கு நீங்க வீட்டில இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க எட்ஜ் ரவுட்டர்ல நாட்டிங் நடந்துன்னு இருக்குது. அதனால நாட்டிங் இல்லாத நெட்வொர்க்கே கிடையாது. ஆனா உங்க நெட்வொர்க்ல ஓஎஸ்பிஎஃப் இருக்குதா? இல்ல. ஓஎஸ்பிஎஃப் இல்லாத நெட்வொர்க் இருக்கலாம், ஸ்டாட்டிக் ரூட் இல்லாத நெட்வொர்க் இருக்கலாம், ஆனா நாட்டிங் இல்லாத நெட்வொர்க்கே இருக்காது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், NAT. பாருங்க, நெட்வொர்க் லேயர்னு ஒரு லேயர் இருக்குது. அது என்ன லேயர் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓஎஸ்ஐல கரெக்டா சொன்னீங்க. லேயர் 3 தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம். இங்க லேயர் 3 என்ன இருக்குது? லேயர் 3ல ஐபி அட்ரஸ் இருக்குது. டிவைஸ் ரவுட்டர் விடுங்க, ஒரு பேக்கெட்டை பாத்தீங்கன்னா அந்த பேக்கெட்ல லேயர் 2ல மேக் அட்ரஸ் இருக்கும். லேயர் 3ல என்ன இருக்கும்? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா? ஆமா. இந்த அட்ரஸை நீங்க மாத்துறதுக்கு பேர் தான் நாட்டிங். ஒரிஜினலா இருக்கிற ஐபி அட்ரஸை எடுத்துட்டு ஒரு மேப்ட் அட்ரஸை கொடுக்குறோம், வேற ஒரு அட்ரஸை கொடுக்குறோம். ஒரிஜினலா வர அட்ரஸை எடுத்துட்டு வேற ஒரு அட்ரஸை கொடுக்குறோம். அதுக்கு பேர் தான் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் என்னங்க? நான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறேன்னு வச்சுக்கலாம். உங்க ஊரு கிராமத்துக்கு வந்து எல்லாரும் நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் கடவுள் காப்பாத்துவாரு, நீங்க கடவுளை நம்பினீங்கன்னா வானமே இடிஞ்சு விழுந்தாலும் நீங்க ஒன்றும் சேதம் ஆக மாட்டீங்க, ஆனா நீங்க கடவுளை நம்பலன்னா தான் சேதமாவீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல சொன்னா உங்க வில்லேஜ் ஆளுங்களுக்கு புரியாது. நீங்க என்ன பண்றீங்க, அதை அப்படியே தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மொழியாக்கம் பண்ணி சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? ஏன்னா இங்கிலீஷ்ல சொல்றது உங்களுக்கு புரியல, அதனால தமிழ்ல மாத்தி சொல்றீங்க. நான் இங்கிலீஷ்ல சொன்னதை trust in God. Even if heaven falls, you will not be troubled. You will not get damaged. Trust in God and God alone. Don't trust on your own strength. If a big rock comes, you cannot escape. If a big mountain falls, you cannot escape. But God can protect you. இப்படி சொன்னா குப்பன் சொப்பனுக்கு கோயின்சாமிக்கெல்லாம் புரியாது, குப்பனுக்கெல்லாம் புரியாது. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் படிக்கல. ஆனா நீங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிறீங்க. உங்க ஊர்ல ஆனந்துங்கிறவர் இங்கிலீஷ் படிச்சுக்கிறாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை உடனே தமிழ்ல சொல்லுவீங்க. எதுக்காக தமிழ்ல சொல்றீங்க? அப்பதான் நான் சொன்னது அவங்கள போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அதே தாங்க இங்கேயும் நெட்வொர்க்ல நடக்குது. பாருங்களேன், இது ஒரு கம்ப்யூட்டர், உங்க வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் 10.0.0.1. இது பிரைவேட் ஐபி அட்ரஸா பப்ளிக் ஐபி அட்ரஸா? பிரைவேட் ஐபி. இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம் உங்க வீட்டில் 10.0.0.
இதெல்லாம் வைஃபை மூலியமா கனெக்ட் ஆகுதோ இல்லை ஒயர் மூலியமா கனெக்ட் ஆகுதோ எப்படியோ கனெக்ட் ஆகுது. இதுதான் உங்களுடைய ரவுட்டர் ஆக்சஸ் பாயிண்ட். இதுல வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. பாருங்க, இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்ல இருந்து பேசினா பப்ளிக்கு புரியுமா? புரியாது. இந்த பிரைவேட் வந்து நான் இங்கிலீஷ்ல பேசுனதுக்கு சமம். இந்த இன்டர்நெட்டுங்கிறது உங்க வில்லேஜ். உங்க வில்லேஜ் வேணாம், உங்க வில்லேஜ்ல எல்லாம் படிச்சவங்க இருப்பாங்க. எங்க வில்லேஜ் ஒரு பட்டிக்காடு. பட்டிக்காட்டுலயும் பட்டிக்காடு. நிறைய பேர் இன்னும் வந்து வரப்பு சண்டை தான் போட்டுக்கிறானுங்க. அவன் ஏக்கர் கணக்குல படிச்சு முன்னேறி நல்லா ஒழுக்கமா புத்தியில நல்லா மாறி நாமளும் வாழணும் மற்றவனும் வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கிறவங்களாம் ஏக்கர் கணக்குல வாங்கி சந்தோஷமா இருக்கிறான். இவன் கோமண மாதிரி ஒரு இடத்த வச்சுக்கின்னு வரப்பு சண்டை போட்டுக்கிறான். எங்க வில்லேஜ்ல முன்னேறதே இல்லை லைஃப்ல. ஏன்னா வரப்புலயே அவன் கண்ணு இருக்குது. அவன் எப்படி ஏக்கர் கணக்குல வாங்குவான்? வரப்புலயே கண்ணு இருந்துச்சுன்னா அந்த 5 சென்ட் 3/4 சென்ட்லயே தான் இருப்பான், முன்னேறவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் ஆளுக்கு இங்கிலீஷ் புரியுமா? புரியாது. ஏன்னா அவன் படிச்சே இருக்க மாட்டான். அவனுக்கு தான் வரப்பு தான் கண்ணு. வரப்பு, பக்கத்து நிலத்துக்கார, இவனை தவிர வேறு யாரும் அவனுக்கு தெரியாது. அந்த ஊரை விட்டு வெளியே கூட அவன் போனது கிடையாது. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார வீட்டுல என்ன கிச்சன்ல கொதிக்குதுன்னு தெரியும். தான் வீட்டுல கிச்சன் என்ன கொதிக்குதுன்றது கூட கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரி எங்க ஊருக்காரனுங்க, எங்க அப்பா ஊருக்காரனுங்க. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பப்ளிக் ஐபி அட்ரஸ், லோக்கல் லாங்குவேஜ். அப்போ எனக்கு ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இங்க இருக்குது. உதாரணத்துக்கு 20.0.0.1. இது பப்ளிக் ஐபி அட்ரஸ் தானே? 20ங்கிறது பப்ளிக்கா? ஆமா, பப்ளிக். அப்ப என்ன என்ன ஆகுதுன்னா, நீங்க இங்க இருந்து இங்க யாஹூக்கு பேசுனீங்கன்னா, யாஹூ 80.0.0.1 வச்சுக்கலாம் யாஹூ ஐபி. இந்த பிரைவேட் அட்ரஸ்ல பேசுனீங்கன்னா இந்த இன்டர்நெட்ல இருக்கிறவன் எவனுக்குமே வந்து ரிப்ளை பண்ண தெரியாது. ஏன்னா இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பப்ளிக் இல்லையா? அப்போ பப்ளிக் அட்ரஸை எடுத்துன்னு போய் பேசுனீங்கன்னா தான் யாஹூக்கு எனக்கு 20 எங்கன்னு தெரியும், 20.0.0.1 எங்கன்னு தெரியும் ரிப்ளை பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும்? அப்போ உங்களுடைய பாக்கெட் என்ன பண்ணுது? இங்க இருந்து வரும்போது சோர்ஸ் 10.0.0.1 வருது. டெஸ்டினேஷன் என்ன? 80.0.0.1. இந்த பாக்கெட் இந்த ரவுட்டரை கிராஸ் பண்ணும்போது இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது தெரியுமா? நேட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சோர்ஸ் அட்ரஸை 20.0.0.1 மாத்தி கொடுக்குது. டெஸ்டினேஷன் அட்ரஸ் 80.0.0.1. இது டெஸ்டினேஷன் மாறுறது இல்லை, சோர்ஸ் மட்டும் மாத்துது. ஆமா, பிரைவேட்டா மாறுதா? பப்ளிக்கா மாறுது. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழியாக்கம் பண்ணப்படுகிறது. இந்த மொழியாக்கத்திற்கு பிற்பாடு குப்பனுக்கும் சொப்பனுக்கும் நான் பேசிய சம்பாஷணைகள் நன்கு புரியும். அப்போ இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் ஆகலைன்னா, 20.0.0.1 மட்டும் ஆகலைன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனே நடக்காது. ஏன்னா பப்ளிக்ல இருக்கிறவனுக்கு பிரைவேட் அட்ரஸை பத்தியோ பிரைவேட் அட்ரஸ் லொகேஷனை பத்தியோ இன்டர்நெட்ல இருக்கிற எந்த ரவுட்டருக்குமே தெரியாது. இந்த டிரான்ஸ்லேஷன் இல்லாம கம்யூனிகேஷன் நடக்காது. இது நெட்வொர்க் லேயர்ல இருக்கிற இந்த சோர்ஸ் அட்ரஸை மாத்துறதுனால இந்த டாபிக்கு பேரு நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். புரிஞ்சுதா இப்போ ஏன் இதை நேட்டுன்னு சொல்றாங்கன்னு? நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? இது எல்லா நெட்வொர்க்லயும் இருக்கும்ன்றது இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? நேட் இல்லாத நெட்வொர்க்கே இருக்காதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா?
தொடர்பு கொள்ளவே முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன நெட்வொர்க்ல இருக்கிறோம்? பிரைவேட் நெட்வொர்க்ல இருக்கிறோம். பிரைவேட் நெட்வொர்க்ல இருக்கிறவங்க பிரைவேட்டுக்குள்ள வேணா பேசிக்கலாமே ஒழிய பப்ளிக்கு பேசணும்னா சாத்தியம் இல்ல. நேட்டிங் இருந்தாதான் அது சாத்தியம். ஆமா. சரி, இப்ப நேட்னா என்னன்றது புரிஞ்சு போச்சு நமக்கு. நேட்டுங்கிறது ஒண்ணும் இல்ல, சோர்ஸ் அட்ரஸ ஒரிஜினல் அட்ரஸை எடுத்துட்டு ஒரு மேப்ட் அட்ரஸ் போடுறதுக்கு பேரு தான் நேட். இந்த இடத்துல எப்படி மேப்டு மேப்டுனா என்னது? எதுக்கு நீங்க மாத்துறீங்களோ அது பேரு மேப்பிங்னா என்னது? மேப்ட். ப்ரெஃபர் பண்ணி விடுறது வேற, மேப் பண்ணி விடுறது வேற, மாத்தி விடுறது. ஆமா, மாத்தி விடுறது. சோர்ஸ் அட்ரஸ், the original source address is changed to a modified mapped address. Changed with a mapped address. Original address இங்க எது? 10001. Mapped address எது? 20001. நாம தான் கொடுக்கணும். NAT கன்ஃபிகரேஷன் பண்ணும்போது நாம தான் சொல்லணும், இந்த அட்ரஸ்க்கு மாத்திருப்பா, இங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த அட்ரஸ்க்கு மாத்து. அதுக்கு பேர் தான், அந்த கன்ஃபிகரேஷன் பேர் தான் NAT கன்ஃபிகரேஷன். சரி, இப்போ நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னு புரிஞ்சுச்சு. நேட்டினுடைய ஒரு ஓவரால்னு சொல்லுவோம், ஒரு புரிதல், மேலோட்டமான புரிதல், ஆழமான புரிதல் இல்லை. இப்போதுக்கு வரைக்கும் உங்களுக்கு ஆழமான எதுவும் எடுக்கல. ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், தமிழ்ல எப்படி சொல்றது? மேலோட்டமான புரிதல். மேலோட்டமான புரிதலை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். அடுத்து வருவது ஆழமான புரிதலுக்கு உண்டான விளக்கங்கள். ஆழமா நேட் இப்ப புரிஞ்சுக்கலாமா? Deep explanation, very good. Deep dive into the concept. So far we have done overall delivery. I'll deliver now more deeper in that. சரி, இப்போ உண்மையான டெஃபினேஷன் என்ன தெரியுமா நேட்டுக்கு? சேஞ்சிங் inside local address into inside global address. Changing from inside local address into inside global address. ஆமா, இன்சைடே தான். ஆனா இந்த லோக்கல் குளோபல் தான் வேரி ஆகுது. லோக்கல்ங்கிறது உங்க பிரைவேட் அட்ரஸ், குளோபல்ங்கிறது குளோபல் இருந்து, இன்டர்நெட்ல இருந்து இருக்கிற அட்ரஸ். இதுதான் ஒரிஜினலா நீங்க இன்டர்வியூல சொல்லணும். டெஃபினேஷனா சொல்லணும்னா இதை சொல்லணும். ஆனா அவனுக்கு டெஃபினேஷன் தெரியல, என்ன பண்றது? சில பேருக்கு இன்டர்வியூக்கு இந்த மாதிரி டெஃபினேஷன் சொன்னா புரியாது. இதுக்கு முன்னால நீங்க சொன்னது புரியும். நீங்க இதுக்கு முன்னால என்ன சொன்னீங்க? ஒரிஜினல் அட்ரஸ் இஸ் சேஞ்ச்டு வித் மேப்ட் அட்ரஸ். அது நிறைய பேருக்கு புரியும். இதுல எது சொன்னாலும் சரி, ஒரிஜினல் டெஃபினேஷன் கீழே இருக்குது, அதனுடைய விளக்கம் தான் நீங்க சொன்னது. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். லோக்கல் அட்ரஸ்ங்கிறது உள்ள இருக்க ரியல் அட்ரஸ். மேப்ட் அட்ரஸ்ங்கிறது
குளோபல் அட்ரஸ். எதுக்கு ரெண்டுமே இன்சைட் போடுறோம்னா, உங்க நெட்வொர்க் உள்ளதானே இருக்குது. ரெண்டுமே உங்க ரவுட்டர்ல தானே இருக்குது. உங்க ரவுட்டர் உங்க வீட்டுக்குள்ள தானே இருக்குது. பாருங்க, இதுவும் உங்க பில்டிங்குள்ள தான் இருக்குது, இதுவும் உங்க பில்டிங்குள்ள தான் இருக்குது, இது உங்க பில்டிங்குள்ள தான் இருக்குது இல்லையா? இது எல்லாமே இன்சைடு தானே. ஆமா, இதுதான் அவுட் சைடு. எது அவுட் சைடு? இங்க இருக்கிற ரவுட்டரினுடைய அட்ரஸ் அவுட் சைடு, இது அவுட் சைடு. நம்ம இதுல ஏதாவது மாற்றம் பண்ணுமா? இதுல இல்ல. புரிஞ்சா? இப்போ நல்லாவே புரிஞ்சு. இப்போ ஒரு டோபாலஜி எடுத்துட்டு இந்த கதையை தொடரணும்னா ஒரு டோபாலஜி வேணும் நமக்கு. இப்போ இந்த படத்தை நீங்க நல்லா டோபாலஜி நல்லா கவனிக்கணும். இதுல என்னென்னலாம் பார்க்கறோம்னா 3 வகையான நேட்டிங் இருக்குதுன்றத மேல தலைப்புல கொடுத்துக்கிறேன். ஸ்டாட்டிக் நேட்டு, டைனமிக் நேட் ஓவர்லோடிங், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேரு பேட், போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன், பேட். இது 3 பத்தி நம்ம தெளிவா பார்க்கறதுக்கு முன்னால இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு முறை பாருங்க. தலைப்பை விட்டுருங்க, தலைப்பு அப்புறம் வரலாம். எத்தனை டைப் ஆஃப் நேட்டு, அது என்னென்னங்கிறது, என்ன வித்தியாசங்கிறதுலாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த படத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 4 கம்ப்யூட்டர் பிரைவேட்ல இருக்குது. என்னென்ன ஐபி அட்ரஸ் இருக்கு சொல்லுங்க. அதுக்கு என்னென்ன பேர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இன்சைட் 1, in2, in3, in4 இல்லையா? in1, in2, in3, in4. நான் ஏன் அப்படி கொடுத்தேன்னா, நம்ம என்ன பார்த்த டெஃபினேஷனு, இன்சைட் லோக்கல் டு இன்சைடு. இங்க இன்சைட் குளோபல் என்ன அட்ரஸ் டோபாலஜில? குளோபல். லோக்கல் தான் பிரைவேட். குளோபல்னு சொன்னா 10.0.0.10ங்கிறீங்க. இங்க பாருங்க, இது 10 இருந்தா இதுவும் 10ல இருக்குதா குளோபல்? அப்படி இருந்தா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாமே. சரி, அப்போ இவ வந்து இந்த ரவுட்டருக்கு 10 தெரியுமா? தெரியாது. தெரியுமா தெரியாதுன்னு உள்ள போய் செக் பண்ணுவோம். ஷோ ஐபி ரவுட், இதுக்கு 20 மட்டும் தான் தெரியுது, 10 தெரியாது இல்லையா? என்ன அமைதியாவே இருக்கிறீங்க? ரவுட்டிங் டேபிள்ல 10 இருக்குதா ரூட்டு? அமைதியாவே இருக்கிறீங்களே. இதுக்கு 10க்கு ரூட் தெரியுதான்னு கேட்கிறேன். வெரி குட். 20 நெட்வொர்க் மட்டும்தான் தெரியுது. உங்க நெட்வொர்க்ல ஏதோ கொஞ்சம் டிலே இருக்குது ரொம்ப. சரி, பேண்ட்வித் சரியா இல்லை, ஏதோ ப்ராப்ளம். சரி, இப்போ நீங்க அங்க இருந்து பிங் பண்ணீங்கன்னா கட்டாயம் ரிப்ளை வராது. உதாரணத்துக்கு இங்க 10.0.0.1ல இருந்து பிங் பண்ற பாருங்க, பிங் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, அந்த இன்டர்நெட்டுக்கு 10 எங்க இருக்குன்னு தெரியாதனால ரிப்ளை வராது. பாருங்க, 20.0.0.2ல இருந்து 2க்கு பிங் பண்றேன். எந்த அட்ரஸ்ல இருந்து பிங் பண்றேன்? ஆமா, பாக்கெட் இங்க இருந்து அங்க போகும், ஆனா அங்க இருந்து இங்க வராது. ஏன்னா அதுக்கு தெரியாத வழி அப்படின்னு இல்லையா? பாக்கெட் போகுது, ஆனா அது ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. அதுக்கு தெரியல வழி எங்கன்னு தெரியல. வழி எப்படி அனுப்புறதுன்னே தெரியல. நீங்க அதை பார்க்கலாம். அந்த ரவுட்டர்ல போய் இன்டர்நெட்ல போயிட்டு, தம்பி உனக்கு வழி, உனக்கு பாக்கெட் வந்துச்சாப்பான்னு கேளுங்க. நல்லா வந்துச்சு அப்படின்னும். சரி, என்னப்பா போ, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அட போப்பா அது எங்க இருக்குன்னே தெரியல, 10.0.0.1. நான் எப்படிப்பா பண்றது? நான் என்ன வானத்தை குச்சிட்டேன்,
அப்படின்னு சொல்லும். பாருங்க வேணா காமிக்கிறேன். debug IP ICMP debug IP packetsனே போடலாம். இப்போ என்ன பண்றேன், இன்னொரு முறை அங்கே பிங் பண்றேன். பிங் பண்ணிட்டு அந்த ரவுட்டர்ல போய் பார்க்கலாம் என்னென்னலாம் வருதுன்னு காமிக்கும். பாருங்க இந்த அட்ரஸ்ல இருந்து வந்துச்சுப்பா பேக்கெட், இந்த சோர்ஸ்ல இருந்து வருதுப்பா, எனக்கு தான்ப்பா டெஸ்டினேஷன். ஆனா ரிப்ளை பண்ணலான்னு பாக்குறேன், இந்த டெஸ்டினேஷனுக்கு ரிப்ளை பண்ணலான்னு பாக்குறேன், ரூட்டே இல்லப்பா என் ரவுட்டிங் டேபிள். என்னப்பா பண்றது, அன்ரவுட்டபிள். போங்கப்பா, இதே தொல்லையா போச்சு அப்படின்னு புலம்புது. புரியுதா நான் சொல்றது? ரிப்ளை இதுதானே பண்ணும், எங்க இருந்து வருதோ அதுதான் ரிப்ளை பண்ணும். எங்க இருந்து வந்துச்சு, இங்க இருந்து வந்துச்சு. சரி அதுக்கு ரிப்ளை பண்ணலாம், சோர்ஸ் அப்படியே டெஸ்டினேஷனா மாறும், டெஸ்டினேஷன் அப்படியே சோர்ஸா மாறும். ரிப்ளை பண்ணலான்னு பார்க்கும்போது ரவுட்டிங் டேபிள் வந்து ரூட் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆமா சரி, இப்போ நான் டீபக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்ன இதுக்கு சொல்யூஷன் சொன்னா, நீங்க அட்ரஸை டிரான்ஸ்லேட் பண்ணாதான் பிங் ஆகும். அதே 20001 மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிங் ஆகும் தானே. பாருங்க இந்த சோர்ஸ் அட்ரஸ் 10001 வர்றதுக்கு பதிலா இதுவே 20001 வந்திருந்தா இந்த டெஸ்டினேஷன் 20001 இருக்கும். இதுக்கு 20001 நல்லாவே தெரியும். பாருங்க 20001 நல்லாவே தெரியும், பிங் ஆகுது, நல்லாவே ரிப்ளை வந்திருக்கும். அப்போ இந்த ரவுட்டருக்கு ரிப்ளை பண்ணும். அப்போ இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ரிவர்ஸ் நேட் பண்ணும். 20001 வர பேக்கெட் எல்லாம் யாருக்கு அமுச்சு விடும், 10001 அமுச்சு விடும். நான் சொல்றது புரியுதா? ரிவர்ஸ் நேட்னா என்ன புரியுதா? இங்க இருந்து போகும்போது அந்த அட்ரஸ் தூக்கிட்டு போறீங்க, அந்த அட்ரஸ்க்கு வர ரிப்ளை எல்லாம் இந்த அட்ரஸ்க்கு தூக்கிட்டு வந்து கொடுத்துரும். சரியா? சரி, இப்போ நான் உங்களை கேட்கிறேன், 10004 இருந்து பிங் ஆகுமா? ஆகாது. 10004 இருந்து பிங் ஆகாது. ஆகாது. ஆனா நம்ம நேட் பண்ண போறோம். இப்போ இந்த கம்ப்யூட்டருடைய அட்ரஸ் என்ன, 10004க்கு. இந்த 10004க்கு நம்ம நேட் பண்ண போறோம். நேட் பண்ணதும் இந்த பிங் வந்து ஆகும். புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ண போறோம்னு புரிஞ்சுதா? சரி, நேட் பண்ண போலாமா? இந்த ரவுட்டர்ல பாருங்க, இந்த 10004 என்ன சொல்ல போறோம்னா, இந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற அட்ரஸை நீ யூஸ் பண்ணி நேட் பண்ணு. சரியா? இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க். இதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் நெட், முதல் டைப் ஆஃப் நெட். இந்த அட்ரஸ்ல இருந்து வர டிராபிக்கு மட்டும்தான் நீ இப்படி மாத்தணும், மற்றவனுக்கெல்லாம் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒரு அட்ரஸ், ஒருத்தனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கறது பேர் தான் ஸ்டாட்டிக் நெட். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இன்சைடு எது அவுட் சைடு எதுன்றத நம்ம ரவுட்டருக்கு சொல்லணும். நம்ம ரவுட்டர்ல 2 இன்டர்ஃபேஸ் இருக்கு. இதுல எது இன்சைடு இன்டர்ஃபேஸ், எது அவுட் சைடு இன்டர்ஃபேஸ்? இதுல எது இன்சைடு எது அவுட் சைடு? வெரி குட். அப்ப என்ன பண்ணும், இங்க போயிட்டு ஐபி நேட் இன்சைடு ஒரு கமாண்ட் கொடுக்கணும். இங்க போயிட்டு ஐபி நேட் அவுட் சைடுன்னு கொடுக்கணும். இதான் முதல் வேலை நீங்க பண்ணணும். நிறைய பேர் இதை மறந்துடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சுதா? கொடுக்கலாமா? போடா. இந்த ரவுட்டர்ல போயிட்டு இன்டர்ஃபேஸ் G000 IP NAT inside, கரெக்ட் தானே? இன்டர்ஃபேஸ் G001 IP NAT outside. முடிஞ்சா? அடுத்தது மெயின் ஸ்டேட்மெண்ட். இதுதான்
இன்டர்ஃபேஸ்ல முடிச்சிட்டோம். இப்போ குளோபல் மோட்ல வந்துட்டு ஸ்டாட்டிக் நெட் எழுதலாம். ஸ்டாட்டிக் நெட்னா என்னது? 1 to 1 இல்லையா? ஸ்டாட்டிக் நெட்னா 1 to many-ஆ 1 to 1-ஆ? ஒருத்தருக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறது. சரி, இதான் கமெண்ட். ஐபி நெட் ஸ்டாட்டிக், சாரி, ஐபி நெட் இன்சைட்ல தானே பாக்கெட் போகுது. ஐபி நெட் இன்சைட். சோர்ஸ் எங்க இருந்து வருது? இன்சைட் தான். இருங்க, சோர்ஸ் எங்க இருந்து வருது? இன்சைட்ல இருந்து வருது. அதான் சொல்லியிருக்கோம். ஐபி நெட் இன்சைட் இஸ் த சோர்ஸ். அங்க தான் சோர்ஸ் வருது. என்ன நெட் எழுத போறீங்க? ஸ்டாட்டிக் நெட் தான் எழுதுறீங்க. ஸ்டாட்டிக். இது வரைக்கும் கமெண்ட் புரிஞ்சுதா? ஐபி பாக்கெட்டை, ஐபி அட்ரஸ்ல ஓட வர பாக்கெட்டுங்களை, உள்ள இருந்து வர பாக்கெட்டை, சோர்ஸ் உள்ள இருந்து வர பாக்கெட்டை டிரான்ஸ்லேட் பண்ணணும். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? 1 to 1 டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதனால ஸ்டாட்டிக்னு போடுறோம். ஸ்டாட்டிக் எந்த அட்ரஸ்ல இருந்து? 10.0.0.4. அது எதை யூஸ் பண்ணணும்? 20.0.0.1. பாருங்க, இன்சைட் குளோபல். நான் சொன்னேன் இல்லையா, நான் டெஃபினேஷன்ல என்ன சொன்னேன்? இது இன்சைட் லோக்கல். இந்த அட்ரஸ் 10.0.0.4 வந்து இன்சைட் லோக்கல். நீங்க எந்த அட்ரஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்றீங்க அதான் குளோபல். 20.0.0.1. புரிஞ்சுதா? ஈஸியா? அவ்வளவுதான். இப்ப செக் பண்ண வேண்டியதா இருக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. ஷோ ஐபி நேட் டிரான்ஸ்லேஷன். இதான் ஒரே ஒரு கமாண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நேட்டை வெரிஃபை பண்றதுக்கு ஒரே ஒரு ஷோ கமெண்ட் இதுதான். இதுல என்ன சொல்லுது? இன்சைட் லோக்கல் இந்த அட்ரஸ்ல இருந்து பாக்கெட் வந்துச்சுன்னா இந்த இன்சைட் குளோபலுக்கு நான் மாத்துவேன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? இன்சைட் லோக்கலுக்கு ரியல் அட்ரஸ். இதுக்கு என்ன இன்னொரு பேரு? மேப் அட்ரஸ். சரி, இது வரைக்கும் நேட் டிரான்ஸ்லேஷன் நடக்கல. ஏன்னா நம்ம ஏதோ பிங் பண்ணல. பிங் பண்ண பின்னாடி இந்த கமாண்டை போட்டு பார்க்கலாம். சரியா? சரி, இப்போ இங்க மறுபடியும் நான் டீபக் எனேபிள் பண்ண போறேன். ஏன்னா இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷன் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். பிங் பண்ணலாமா? இங்க இருந்து ஏற்கனவே இங்க இருந்து பிங் பண்ணும்போது பிங் ஆகல. ஆனா இப்ப பிங் ஆகும். பாருங்க, பிங் ஆகுதா? சரி. ஸோ இப்போ பிங் ஆனதுக்கு காரணம் இந்த டிரான்ஸ்லேஷன் தான். நமக்கு எப்படி தெரியும்? இங்க ரவுட்டர், இன்டர்நெட் ரவுட்டர்ல போய் பாருங்க. முன்னால பிங் பண்ணும்போது சோர்ஸ் என்னன்னு வந்துச்சு? இப்போ சோர்ஸ் என்னன்னு வருது? 20.0.0.1 வருது. அதனால 20.0.0.1க்கு ரிப்ளையும் பண்ண முடியுது. அதனால சென்டிங் வருது. பாருங்க, இந்த முறை அன்ரவுட்டபிள்னு வரல. இதுக்கு முன்னால அன்ரவுட்டபிள்னு வந்துச்சு இல்லையா? இப்போ இங்க இருந்து அருமையா பிங் ஆகுது. இங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனை பாக்கெட் டிரான்ஸ்லேட் ஆகி போச்சுன்றதை இப்ப காமிக்கும். மறுபடியும் பிங் பண்ணலாம். அது ரெஃப்ரெஷ் ஆயிடுது. மறுபடியும் பிங் பண்ணலாம். நான் மறுபடியும் பிங் பண்ணியிருக்கேன். தெரியுதா? 4 பிங் பேக்கெட் ஆயின்னு தெரியுது. இப்போ நான் எங்க இருக்கிறேன் சொல்லுங்க. ரவுட்டர்ல இருக்கிறேன். பாருங்க, 4 பேக்கெட் பிங் ஆயிருக்குதா? டிரான்ஸ்லேட் ஆகி போயிருக்கு. இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சு செஞ்சு பார்த்துட்டு வரணும். என்ன செய்யறோம்னு புரிஞ்சு. நான் 10.0.0.4 பண்ணேன் இல்லையா? அதுக்கு பதிலா நீங்க என்ன எடுத்துங்க? 10.0.0.2 எடுத்துங்க. இப்போ இங்க இருந்து பிங் ஆகுமா? 10.0.0.2ல இருந்து பிங் ஆகுமா? ஆகாது. ஆனா நீங்க ஆக வைக்கணும். சரியா? இதுதான் உங்க டாஸ்க்.